வெல்கம் டு கிரேஸ் கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே நம்ம மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே போல் மண்புழுவை எவ்வளோ ஈஸியாக சேகரிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி தெர்மாக்கோலில் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. நிறைய ஓட்டை போட வேண்டாம், ஏன்னா புழு இந்த வழியாக வெளியே போய்டுன்றதுனால அதிகமாக ஓட்ட வேண்டாம், ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா இது மண்புழுக்கு நம்ம கூலான பிளேஸ் அவசியம், அதனால் நான் இந்த தெர்மாக்கோலை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் காஞ்ச மட்டையை இதில் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்ல அந்த காஞ்ச மட்டையை பிரித்து ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தண்ணி எப்போதுமே நீர் பிடிச்சி இருக்கும். புழுவுக்கு இதை ரொம்ப சூப்பரான ஷெல்டருக்காக இருக்கிறதுனால இதில் அவங்க தங்கிடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப குளுமையான இடத்துல தான் சில்லாக இருக்கும், அதுக்கு ஹீட்டு ஆகாதுன்றதுனால இந்த மட்டையை நீங்கள் வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா பிரித்து இதில் போட்டுக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம அடுக்கி வச்சுக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா காஞ்சி போய் இருக்குது. சீக்கிரமாகவும் இது மக்கவும் செஞ்சிடும். இப்போ நான் இந்த மாட்டு எரு இருக்கு இல்லையா, அதாவது சாணம், நல்லா காஞ்சி போன சாணம், அதை நான் இதில் ஒவ்வொன்றா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா மொறுன்னு நல்லா காஞ்சி இருக்கணுங்க. அந்த சாணத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாணம் தான் மண்புழுக்கு நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்குன்றதுனால இதையும் அப்படியே மொத்தமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன பீஸாக ஒடிச்சு வச்சாலும் பரவாயில்ல. இந்த சாணம் கிடைக்கலன்னா நம்ம அது நாட்டு மருந்து கடையில் வரட்டி இருக்கும், அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இல்லை பக்கத்தில் ஏதாவது மாடு வச்சுருக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கூட சாணம் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதில் நம்ம தோட்டத்தில் காஞ்சி போன செடிகளோட தலை நல்லா காஞ்சி இருந்தது, அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ கழுவு ட்ரை ஆனது நல்லா ஊறி நீர் கோக்கும்போது தான் அது மண்புழு அது போய் ஷெல்டராக அதில் போய் உட்காந்துக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரையான இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மண்ணை கொட்டியிருக்கேன். நம்ம சாதாரண தோட்டத்து மண் தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் நார்மலாகவே தோட்டத்து மண்ணில் எப்போதுமே மண்புழுவோட நுண்ணுயிரிகள் இருக்கும். அதுவும் நம்ம மண்புழு பெருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது கொஞ்சம் கொஞ்சம் மழையில் நனைஞ்சதுனால கொஞ்சம் சதன்னு இருக்குது. அந்த மண்ணை நம்ம போட்டுக்கலாம். நிறைய போட வேண்டாம், கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் மண் நம்ம போடுறதுனால அந்த சீக்கிரமாக பொருளை நம்ம போட்டிருக்க அதை ட்ரையாக போட்டிருக்க செடியோட கழிவு, இதில் காய்கறி கழிவு நல்லா மக்கி இருந்தால் கூட காய்கறி கழிவுகள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸை நல்லா காய வச்சு போட்டுக்கோங்க. கீரை ஏதாவது தண்டு நமக்கு கிச்சனில் இருக்கிற ஏதாவது வேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை நல்லா காய போட்டுட்டு இதில் போட்டுக்கலாம். ஆனால் பச்சையை போட்டோன்னா அதோட சூடு மண்புழுவை சாகடிச்சிடும். அதனால் நல்லா காய வச்சுட்டு நல்லா மக்கினதுக்கு அப்புறமா இதோட சேர்த்துக்கலாம். வேறு நிறைய எல்லாமே ட்ரையாக போட்டுட்டு நீங்கள் தண்ணியோ எல்லாம் தெளிச்சு விடணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி முதலாவது வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட்டு போடணும். ஏன்னா நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு வெர்மி கம்போஸ்ட் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் ஏற்கனவே நம்ம வச்சுருந்துற அந்த வெர்மி கம்போஸ்ட்டு நல்லா சுற்றி தூவி விட்டுக்கோங்க. ஒரு 4-5 கைப்பிடி நிறைய போட்டால் கூட போதுமானதாக இருக்கும். இந்த வெர்மி கம்போஸ்ட்டில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மண்ணோட போய் சேரும்போது அதுவும் மக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வெர்மி கம்போஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கிறோம், அதாவது மண்புழு உரம். இப்போ மேலே இன்னொரு லேயர் நான் மாட்டு எருவை நான் சேர்த்துக்கிறேன். இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு கொட்டியாச்சு. இதையும் நம்ம ஒரு லேயராக போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு மாட்டு எரு கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளவு நிறைய நமக்கு உரமாகவும் கிடைக்கும். நல்ல வெர்மி கம்போஸ்டாகவும் ரெடி பண்ணி வந்துடும்.
பாருங்கள், இப்போ நான் இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரையை மண்புழுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் பெருக்கமும் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், சர்க்கரையை தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்துகிட்டு இந்த ட்ரையாக இருக்கிறதான அந்த எருவில் அதே மாதிரி அந்த தேங்காய் நார்லெல்லாம் படுற மாதிரி நல்லா சுற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தெளித்து விட்டுடலாம். இதை பாருங்கள், நான் கரைச்சி எடுத்துருக்கேன். முக்கியமாக காஞ்ச இலைத்தழைகள் கிடச்சிச்சின்னா கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மண்புழுக்கு ரொம்ப இது இப்படியே இப்போ நான் நாட்டு சர்க்கரை தண்ணியை கரைச்சி அது மேலே விட்டும் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், அது கொஞ்சம் கரையாமல் இருக்குது. அதையும் நல்லா எடுத்து போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அது ஏன்னா அவங்க போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏற்றபடியான எல்லா செட்டிங்ஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க கூலாக வந்து உட்காந்து இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் எரு இருந்துச்சுன்னா போடலாம். காய்கறி கழிவு, காஞ்சி போன காய்கறி கழிவு நல்லா மக்கி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். வீட்டில் நம்ம செய்கிற காய்கறி கழிவுகளோடு இருக்கிற கம்போஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இதில் போடலாம். சீக்கிரமாகவே மக்கிடும். ஒரு 10 நாள் 15 நாள் ஆன நம்ம வீட்டு கழிவுகளை கூட, அதாவது வீட்டு காய்கறி கழிவுகளை இதில் சேர்த்துனா சீக்கிரமாகவே மக்கிறதுக்கு, ஏன்னா இதில் மண்புழு வரப்போகுது இல்லையா, அதனால் அது மக்கிறதுக்கு ஈஸியாகவே மக்கிடும். நல்ல ஆர்கானிக்கான உரம் ரெடி ஆகிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும். இப்போ நான் தோட்டத்து மண்ணை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காஞ்ச சருகு கிடைக்குதோ அவ்வளோக்கு நான் இதுக்கு மேலே வந்து நிறைய லேயர் போட போகிறேன். பாருங்கள், இதில் ஒரு முக்கால் அளவுக்கு தான் தெர்மோக்கோல் தான் ரொம்ப இருக்குது. இப்போ இதில் நம்ம சுற்றி தேவையான அளவுக்கு அதாவது அந்த ஓட்டை வழியாக தண்ணி கொஞ்சம் வெளியில் வர அளவுக்கு நம்ம பண்ணால் தண்ணி ஊற்றி விட்டா போதும். ரொம்ப வழியை ஊற்றிக்க வேண்டாம். பாருங்கள், இது மண்ணில் தண்ணி போட்டுட்டோம். அதுக்கு பாருங்கள், நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஓட்டை வழியாக தண்ணி பாய்ஞ்சிருக்கு பாருங்கள். அதில் வெயிட் ஓவராக வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியலை தான். ஏனுங்க பாருங்கள், தண்ணி ஒழுகிருக்கா. இந்த மாதிரி தண்ணி ட்ரைன் ஆகி வரணும். ஏன்னா நம்ம கிண்டி கிளறி வைக்கும்போது தண்ணி ட்ரைன் ஆகிறத நம்ம தனியாக போட்டு எடுத்து ஒரு நம்ம டப்பாவில் போட்டு காய்கறிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேப்பர் போட்டு மூடி வைக்க போகிறேன். இது ஒரு 10 நாள் அப்படியே அந்த எல்லா மண் இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இதில் நம்ம மண்புழு போடலை. இந்த வீடியோவோட இன்னொரு பார்ட் வந்து நான் வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.